ஜனவரி 2. அவர் உன்னை விசாரிக்கிறவர். ஏசாயா 49 அதிகாரம் 14-16 வசனங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பால் உண்கின்ற தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நம்முடைய துன்பங்களிலும் தொல்லைகளிலும் நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் அவர் நம்மை மறந்துவிட்டார் என்றும் நினைக்கிறோம். நாம் பார்த்த வேத பகுதியில் கர்த்தர்தாம் நம்மேல் எவ்வளவு அதிகமாக கரிசனை உள்ளவராயிருக்கிறார் என்பதையும் நம்மை எவ்வளவாய் விழிப்புடன் பாதுகாக்கிறார் என்பதையும் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஸ்திரீயானவள் பால் உண்கின்ற தன் பாலகனை மறப்பாளோ? தாய்மார் வளர்ச்சி அடைந்திருக்கும் தங்கள் பிள்ளைகளை சில சமயங்களில் மறந்து விடுகின்றனர். ஆனால் பால் உண்கின்ற ஒரு பிள்ளையை ஒரு தாய் ஒருபோதும் மறக்க மாட்டாள். ஏனெனில் அவள் இன்றி அப்பிள்ளை உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் ஆர்வமூட்டும் சத்தியம் யாதெனில், அந்த தாய் பால் உண்கின்ற தன் பிள்ளையை ஒருவேளை மறந்து அதற்கு இறங்காமற் போனாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறந்து போக மாட்டார் என்பதே. மேலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 54:10 பார்க்கிறோம். தன் தாயை பற்றிக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தையைப் போல அவரை பற்றிக் கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்களின் மீது அவர் எவ்வளவு நினைவுள்ளவராயிருக்கிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். நம் உடலின் வேறு எந்த பகுதியிலும் எழுதப்பட்டிருப்பதைப் போல் அல்லாது நம் உள்ளங்கைகளில் எழுதப்பட்டிருப்பது நாம் எப்போதும் பார்க்கக்கூடியதாயிருக்கும். ஒரு நபருடைய கையில் செதுக்கப்படும் பெயர் அந்நபருடைய கண்களுக்கு முன் எப்போதும் இருப்பதால் அது அவரால் மறக்கப்படக்கூடாததாய் இருப்பது போல தம்மால் நம்மை ஒருபோதும் மறக்க முடியாது என்பதை தேவன் நமக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். நம் பெயர்கள் அவரது உள்ளங்கைகளில் வெறுமனே எழுதப்பட்டிருக்கவில்லை, அவை செதுக்கப்பட்டிருக்கின்றன. நம் கரங்களில் எதையாகிலும் செதுக்கி வைப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் செதுக்கி வைக்கப்பட்ட ஒன்றினை லகுவாக அழித்து போடவும் இயலாது. ஒருவர் தனது கரத்தில் யாருடைய பெயரை செதுக்கி வைத்திருக்கிறாரோ அந்நபரை மிக அதிகமாய் நேசிக்கிறார் என்பது வெளிப்படை. அவ்வாறு இருக்க கர்த்தர் நம்மை தமது உள்ளங்கைகளில் செதுக்கி வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் எவ்வளவு அதிகமாக பாசம் வைத்திருக்க வேண்டும். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. தாம் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சகேயு 2:5 இதை பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பும் ஜெப ஜீவியமும் கர்த்தரோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கைகளும் அவருக்கு முன்பாக மதில்கள் போல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து யாதொரு சத்துருவும் உட்புகாதவாறு நம்மை விழிப்புடன் பாதுகாத்து கொண்டிருப்பார். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்குமாயின் உன்னை தாக்கும்படி சத்துருவால் அதற்குள் பிரவேசிக்க முடியாது. அவன் அப்படி செய்ய முயற்சித்தால் அந்த அக்கினி அவனை பட்சித்து போடும். ஆம் அருமையான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரால் நன்றாக பாதுகாக்கப்பட்டு அவருடைய நல்ல பராமரிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே நீ உன் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடு. கர்த்தர் உன்னை பொறுப்பெடுத்திருக்கிறார் என்றால் நீ இளைப்பாறிக் கொண்டிரு என்று தலைமை பேராயர் லெய்டன் கூறுகிறார். தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம் உள்ளங்கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. January 2nd, 2026. He cares for you. Zion said, "The Lord hath forsaken me, and my Lord hath forgotten me." Can a woman forget her suckling child, that she should not have compassion on the son of her womb? Yea, they may forget,
yet will I not forget thee. Behold, I have graven thee upon the palms of my hands. Thy walls are continually before me. Isaiah chapter 49, verses 14 to 16. How often in our distresses and difficulties we think the Lord has forsaken us or forgotten us. In the above text, the Lord wants to show us how much He cares for us and watches over us. Can a woman forget her suckling child? A mother may forget her grown-up children, but she can never forget her suckling child, as the child is helpless without her. But the interesting truth the Lord reveals here is that even if a mother happens to forget her suckling child and not have compassion on it, He will never forget us. In another place, He promises, "The mountains shall depart, and the hills be removed, but my kindness shall not depart from thee." Isaiah chapter 54, verse 10. How mindful the Lord is of those who cling to Him, of those who trust Him like a baby does. I have graven thee upon the palms of my hands. The Lord wants to assure us that just as a name that is written on the palm of a person is always before His eyes and cannot be forgotten, He cannot forget us. Our names are not simply written, but graven upon the palms of His hand. It is very painful to engrave something on our hands, and whatever is engraved cannot be erased either. So one must love a person very dearly indeed to have his name engraved on one's hand. How much the Lord loves us. Thy walls are continually before me. The Lord has promised that He will be a wall of fire around us. Zechariah chapter 2, verse 5. No one can penetrate a wall of fire. He will be consumed by the fire if he tries to. O dear child of God, you are well protected and well cared for by the Lord. So cast all your care upon Him. If the Lord careth for thee, be thyself at rest, said Archbishop Layton. நந்தியால் பாடிடு